சுப்ரீம் கோர்ட்டோடைய தீர்ப்புப்படி நீட்டோடைய அந்த மார்க் ஸ்கேம்ல வந்து இன்னைக்கு என்டிஏ தரப்புல இருந்து 2 நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரிசல்ட்டை வந்து இன்னைக்கு மறுபடியும் வந்து அதுவும் ஒவ்வொரு சிட்டி வைஸ் வந்து மார்க்கை வந்து நீங்க டிரான்ஸ்பரண்டா வெளிப்படையா தெரியுற மாதிரியா வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. வருகிற 22ஆம் தேதி நெக்ஸ்ட் ஃபைனல் ஹியரிங். இந்த மார்க் ரிலீஸ் ஆயிருச்சு, அதாவது எல்லாருடைய மார்க் வந்து வெளிப்படையா தெரிஞ்சிருச்சுன்னா, அதுல ஏதாவது ஸ்கேம் இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய டேட்டாவை, அதாவது அவங்களுடைய லிஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ மற்றவங்களுக்குலாம் வந்து கவுன்சிலிங் வந்து 24க்கு மேல ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியா ஒரு டெசிஷன் எடுக்க போறாங்க. ஸோ அதனாலதான் வந்து இன்னைக்கு என்டிஏ தரப்புல இருந்து ஒரு ரிசல்ட்டை வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்டா ஒவ்வொரு சிட்டி வைஸும் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த மார்க் நமக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து தெரிஞ்சுக்கிற முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ஓரளவு தெரிஞ்சுக்கிறலாம். ஸோ என்டிஏ தரப்புல இருந்து எப்பவுமே வருஷம் வந்து டாப் 10, டாப் 50, டாப் 100 அந்த மாதிரி லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இயர் கூட பாருங்க, டாப் 100ல வந்து அவங்களுடைய ரோல் நம்பர், கேண்டிடேட் நேம், ஜெண்டர், கேட்டகிரி, அவங்களுடைய பர்சன்டைல் ரேங்க், நீட் ரேங்க், ஸோ இந்த மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சப்போஸ் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணாம அவங்களுடைய வெறும் மார்க்கை மட்டும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. பட் எல்லாருடைய மார்க்கு, அவங்களுடைய கேட்டகிரி இதெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து நம்மளால வந்து ஒரு ஓரளவு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா வந்து ஆல் இந்தியா லெவல்ல கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் ஸ்டேட் வைஸ் மட்டும் நமக்கு கொஞ்சம் சிக்கலாகும். பட் அதுவுமே ஓரளவு நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த லிஸ்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நிறைய மாணவர்கள், ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு கட் ஆஃப் வந்து ஓரளவு வந்து கெஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா நம்ம ஈவினிங் மேல பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு வந்து நமக்கு டேட்டாவை வந்து உங்க ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து தான். ஸோ எக்ஸ்பெக்டடா இந்த கட் ஆஃப் ஓரளவு நமக்கு சேஃபர் ஜோன்ல இருக்கும் அப்படின்றத நம்மளால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். நீங்க இந்த லிஸ்ட்டை பத்தி என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து நம்மளுடைய நீட் யூஜி தமிழ் சேனல் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க.